நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான Aveeplayer டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணி வீடியோவாக சேவ் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெம்ப்ளேட் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்தால் போதும். ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer மியூசிக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் நீங்கள் வச்சிடல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டெம்ப்ளேட்டை எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டெம்ப்ளேட் ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, அதாவது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். பட் இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக இருக்கும். ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஆட் ஆகும். இல்லைனா ட்ரையிங் டு லோடு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்ற எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே சாங் ஆஃப் த டே இருக்கும், கீழே மிடில் பார் இருக்கும். ஸோ வேறு எதுவும் இருக்காது. இதில் தான் எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஜென்ரல் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற குட்டி இமேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அதை கொடுத்து உங்களோட கேலரி போய்ட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன சைஸ் இமேஜ் ஆட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 4:5 இருந்தாலும் சரி, இல்லை 1:1 இருந்தாலும் சரி, எந்த சைஸாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வேலண்டைன் டே ஸ்பெஷல் டெம்ப்ளேட் அப்படின்றதுனால ஸோ நான் அது மாதிரி கப்புள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோட இமேஜோ நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார் இருக்குல்லையே, ஸ்பெக்ட்ரம் பார். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக கோட் வந்து போட போகிறோம். ஸோ அதை டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லோகோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ பென்சில் ஐக்கான் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் லோகோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு உங்களோட லோகோவை டேரெக்டாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ பிஎன்ஜியாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டாப் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் என்னோடய லோகோ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த நான் சொன்னேன் இல்லையா நடுவில் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இமேஜோட லிங்க்குமே, அதாவது அந்த இமேஜுமே வந்து ஜிப் ஃபைலில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஃபைலை டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பி மை வேலண்டைன் ஃபார் எவர் அப்படின்றது தான் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இதை உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக நீங்களே கூட க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெம்ப்ளேட்டில் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, பென்சில் ஐக்கான் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்போசிஷன் 1க்கு மேலே மோஷன் பிளர் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு மேலே பிளர் எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளர் எஃபெக்ட்டில் அப்பியரன்ஸ் போனீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ரெட் கலரோ ப்ளூ கலரோ பிங்க் கலரோ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 கலர் ப்ளூ கலர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருப்பேன். அந்த 2 கலரையுமே ரெட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்போசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போனீங்கன்னா அங்கேயும் கலரில் வந்து ப்ளூ கலர் இருக்கும். அதையும் ரெட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளர்லேயுமே 2 ஆப்ஷன் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன். அதையுமே வந்து ரெட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்படி டோட்டலாக நீங்கள் எல்லாத்துலேயுமே ரெட் கலர் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே கலராக ஈவனாக இந்த மாதிரி வந்து கிடச்சிரும். இப்போது இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் அப்படின்றதுனால மேலே டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080 வந்து டைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஹைட் அப்படின்ற இடத்துல 2340 அப்படின்றதையும் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60 கொடுத்துக்கோங்க, 60. வீடியோ பிட் ரேட் வந்து 12.0 கொடுத்துட்டு கீழே ஸ்டார்ட் அட் எண்டட்டில் உங்களுக்கு தேவையான டைம் டியூரேஷனை செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களோட கேலரியில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன்.